வணக்கம். சிம்மம் ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஆழமாக சிந்தித்தால் ஒரே ஒரு கேள்வி உங்களுடைய மனதில் பல முறை வந்து கொண்டே இருக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நல்ல காலம் ஏன் தாமதமாக வருகிறது என்று. ஏனென்றால் நீங்கள் முயற்சி செய்தவர்கள் செய்யாதவர்கள் கிடையாது. உங்களிடம் தைரியமானது இருக்கிறது, திறமையும் இருக்கிறது, முயற்சியும் இருக்கிறது. ஆனால் அந்த முயற்சிகளுக்கு உடனே பலன் கிடைக்காமல் தள்ளி போய்க்கொண்டே இருப்பது போல உங்களுக்கு நிச்சயமாக தோன்றியிருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். இது ஒரு பெரிய ஒரு கேள்வியாகவே இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், ஏன் வியாபாரமாக கூட இருக்கட்டும், எது செய்தாலும் அதில் உடனே பணம் ரீதியாக லாபங்கள் கிடைக்காது. அதில் ஏதாவது ஒரு தள்ளுபடியானது ஏற்படும், தடைகளானது ஏற்படும். உடனடியாக லாபங்கள் கிடைக்காமல் தாமதமாகி கொண்டே இருக்கும். நீங்களும் நினைத்து பார்ப்பீங்க, இப்பொழுதாவது கிடைக்குமா, அப்பொழுதாவது கிடைக்குமா என்று ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் கிடைக்காமல் தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில காலங்களில் கிரகநிலைகள் சோதனை தரக்கூடிய ஒரு காலமாகவே இருந்திருக்கும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும். இந்த ஒரு காலத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் பலனானது தாமதமாகவே உங்களுக்கு கிடைக்கும். அந்த பலனானது உடனே கிடைக்காமல் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கி கொண்டே இருந்தது. இதனால் தான் நல்ல காலங்கள் தள்ளி போகக்கூடிய உணர்வு உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்த காலங்கள் நிச்சயமாக அதிகமாகவே இருந்திருக்கும். இப்படிப்பட்ட சிம்மம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில வாய்ப்புகள் இல்லாதது இல்லை. உண்மையில் உங்களுக்கு வாய்ப்புகள் பல முறை வந்திருக்கும். ஆனால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் நீங்கள் முடித்திருந்திருப்பீங்க. ஆனால் சில நேரங்களில் அந்த வாய்ப்புகள் பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலைகளை உங்களுக்கு கொடுத்திருக்கும். அந்த சூழ்நிலைகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். இன்னும் சில நேரங்களில் உங்களுடைய மனதில் இருந்த சந்தேகங்கள் காரணமாக நீங்கள் அந்த ஒரு வாய்ப்பை விட்டிருப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். இன்னும் சில நேரங்களில் மற்றவர்களின் வார்த்தைகளை கேட்டு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை தவற விட்டிருக்கலாம். இந்த மாதிரி சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதனால தான் வாழ்க்கையில முன்னேற்றம் தாமதமானது போல உங்களுக்கு தோன்றும். ஆனால் அந்த ஒரு முன்னேற்றங்கள் தாமதமாக நடந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில அது ஒரு வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அந்த ஒரு வெற்றியின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான தவறு நடந்திருக்கலாம். அந்த ஒரு தவறு ஒரு தவறான முடிவு எடுப்பதனால் மட்டுமே நடந்திருக்கும். அல்லது ஒரு நபரை அதிகமாக நம்பியதால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த ஒரு முடிவு உங்களுடைய வாழ்க்கையில பல சிக்கல்களை உருவாக்கி இருக்கலாம். அந்த சிக்கல்கள் உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்கும். அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு சரியாக இருந்தது என்று நீங்கள் நினைத்திருந்தாலும் பின்னர் அது உங்களுக்கு பிரச்சனையாகவே மாறியிருக்கும். அந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு பாடத்தை உங்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் ஏதோ ஒரு அவசரத்தில் அந்த ஒரு வேலையை நீங்கள் செய்திருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு வேலையவோ ஒரு செயலைவோ இல்லைன்னா ஒரு முடிவை கூட நீங்கள் எடுத்திருந்திருக்கலாம். ஆனால் அந்த ஒரு நேரத்தில் அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பெரிதாக தெரிந்திருக்காது. ஆனால் அதனை பிற்காலத்தில் நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கொடுத்திருக்கும். அதுதான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் நடந்து கொண்டு இருக்கிறது. சிம்மம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படுவது புதிதான விஷயங்கள் கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் நடந்து கொள்ள விதங்கள் அவர்களுக்கு பிடிக்காது. நீங்கள் எப்பொழுதும் நேர்மை உண்மை என்று நீங்கள் கூறுவீர்கள். இதனால் அவர்களுக்கு அது பிடிக்காமல் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் எப்பொழுதும் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். அதனால் இது புதிதான ஒரு விஷயங்கள் கிடையாது. ஏன் அப்படின்னா நீங்கள் நேராக பேசக்கூடிய ஒரு பழக்கம் கொண்டவர்கள். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை மறைக்காமல் நீங்கள் அப்படியே கூறிவிடுவீர்கள். அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. இதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் சின்ன வாய்க்காத்தகராறுகள் ஏற்படும். சில நேரங்களில் அந்த நேர்மைதான் மற்றவர்களுக்கு பிடிக்காமல் போய்விடும். இதனால் நண்பர்களிடையே கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கொடுத்திருக்கும். உங்களை பற்றி தவறாக பேசக்கூடிய நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருப்பாங்க. அந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து பொறாமைப்படக்கூடிய நபர்களாக நிச்சயமாக இருக்கலாம். அந்த ஒரு நபர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களுடனே இருப்பார்கள். இருந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை எப்படியாவது கெட்ட நிலைமைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று நினைத்து தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபர்களாக இருப்பார்கள். பொறாமைப்படக்கூடிய ஒரு நபர்கள். இன்னும் சிலர் உங்கள் பின்னால் பேசக்கூடிய பழக்கம் கொண்டவர்களாக கூட நிச்சயமாக இருக்கலாம். சில நேரங்களில் உங்களுடன் இருந்தவர்களை பின்னால் இருந்தும்
பேசும் நிலைமை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இந்த ஒரு நிலைமையினால் உங்களுடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் உருவாகியிருக்கும். இப்படிப்பட்ட சிம்மம் ராசி என்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு பிரச்சனையும் உண்டு. பணம் அதிகமாக செலவாகுவது. நீங்கள் நல்ல மனம் கொண்டவர்கள் என்பதால் மற்றவர்களுக்கும் உதவ நினைப்பீர்கள். உங்கள் கூட இருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்கு வெளியில் சென்றாலும் சரி, எல்லா இடங்களிலும் ஆண்களோ பெண்களோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உங்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை உடனடியாக எடுத்து ஒரு தாராள பிரபு மாதிரி நீங்கள் செலவு செய்து விடுவீர்கள். சில சமயங்களில் நேரங்களில் குடும்பத்திற்காக, நண்பர்களுக்காக அல்லது தேவையில்லாத விஷயங்களுக்காக கூட நீங்கள் பணம் செலவு செய்த காரணங்கள் நிச்சயமாக இருக்கும். இதனால் சேமிப்பானது குறைந்து போவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். பணமானது உங்கள் கையில் இருந்தால் எப்படி செலவு செய்கிறீர்கள் என்று தெரியாமல் செலவை செய்து விடுவீர்கள். உங்களுடைய வேலையிடத்தில் போட்டியானது அதிகமாக இருப்பது கூட உங்களை சோர்வடைய வைத்திருக்கலாம். உங்களுடைய திறமையை பார்த்து சிலர் உங்களை போட்டியாக பார்க்கலாம். இதனால் வேலையிடத்தில் சில சிக்கல்கள் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகியிருக்கும். ஆனால் அந்த போட்டி உங்களுடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்காக கிடையாது, உங்களை இன்னும் திறமையான ஒரு மனிதராக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நிச்சயமாக தள்ளப்படும். அதற்காக மட்டுமே போட்டியானது ஏற்படும். குடும்ப வாழ்க்கையில் சில நேரங்களில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கலாம். இதற்கு காரணம் புரிதல் ஆனந்த குறைபாடு. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை குடும்பத்தினர் வேறு விதமாக எடுத்துக்கொள்வது. இதனால் சில நேரங்களில் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்குள்ள உருவாகியிருக்கும். சிம்மம் ராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பண இழப்பை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கும். முக்கியமா எந்த முதலீடு செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். யாருடைய வார்த்தையையும் உடனே நம்பாமல் ஆராய்ந்து முடிவு செய்ய வேண்டும். உங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை சேமிப்பாக நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இதனை மட்டும் செய்யுங்கள், உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன, உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேறப் போகிறது என்று தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களை புரிந்து கொள்ளாத ஒரு நிலைமையானது இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய குடும்பம் அனைவருமே, அம்மாவாக இருக்கட்டும், உங்களுடைய உடன் பிறந்தவர்களாக இருக்கட்டும், பெற்றோர்கள், குழந்தைகள் என அனைவரும் உங்களுடைய மனவேதனையை புரிந்து கொண்டு இந்த ஒரு நிலைமையில் உங்களை புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் உங்களை சுற்றி சுற்றி வருவார்கள். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் புரியும். இதனால் உங்களுக்கு மதிப்பும் நிச்சயமாக அதிகரிக்க தொடங்கும். இப்போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும். இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றமானது ஆரம்பமாக கூடும். இதுவரை இருந்த மனக்கவலைகள் மெதுவாக குறைய தொடங்கும். உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் தெளிவாகி மனதில் நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறனும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில நல்ல காலங்கள் தொடங்குவதற்கான அறிகுறிகள் மெதுவாக தோன்ற ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு பலனும் நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் செய்த உழைப்புகளுக்கு மதிப்பானது கிடைக்கும். மதிப்பானது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையும் இன்னும் அழகானதாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நபர் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியவராக நிச்சயமாக இருக்கலாம். அந்த ஒரு நபரின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். இந்த ஒரு நபர் ஒரு நண்பராக இருக்கலாம், இல்லைனா ஒரு பெரியவராக கூட இருக்கலாம், இல்லைனா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கலாம். வேலை தொடர்பாக உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒருவராகவும் இருக்கலாம். ஆனால் அவர் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை அறிமுகப்படுத்துவார். அவரை நம்பி அவருடன் நீங்கள் செல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும். எத்தனையோ நபர்களை நம்பி ஏமாந்தது உண்டு. ஆனால் இவரை மட்டும் நம்புங்கள். உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நாளுக்கு பிறகு நிச்சயமாக மாறும். சிம்மம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியான மாற்றங்கள் நிச்சயமாக ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த மன அழுத்தங்கள் குறையும். குடும்பத்தினரிடையே ஒற்றுமையானது உங்களுக்குள்ள அதிகரிக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் நல்ல புரிதலும் ஒற்றுமையும் உருவாக தொடங்கும். இதுவரை இருந்த கருத்து வேறுபாடுகள் மெதுவாக சரியாகிவிடும். உங்களுடைய நல்ல நேரம் நெருங்கி வருகிறது. அந்த ஒரு நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் எடுக்க போகும் பணம் சம்பந்தமான முயற்சிகள், வேலை முயற்சிகள், தொழில் முயற்சிகள் அனைத்திலும் நல்ல முன்னேற்றமானது காணக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில சில அழகான வாய்ப்புகள் உருவாகக்கூடும். அது ஒரு புதிய வேலை வாய்ப்பாக கூட இருக்கலாம், அல்லது தொழில் வளர்ச்சிக்கான வாய்ப்பாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு புதிய பாதையாக கூட இருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். சிம்மம் ராசி அன்பர்களே, நீங்கள் இதுவரை சந்தித்த சோதனைகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை பலமாக மாற்றுவதற்காக மட்டுமே நடந்தது. அந்த சோதனைகள் முடிவடையக்கூடிய ஒரு காலம் நெருங்கிவிட்டது. தூரத்தில் கிடையாது, மிக அருகில் தான் இருக்கிறது. வரக்கூடிய இந்த ஒரு நாள், அதற்கப்புறம் மெல்ல மெல்ல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். உடனே எதுவும் நடந்து விடாது, மெல்ல மெல்லத்தான் நடக்கும். மெல்ல மெல்ல நடப்பது தான் நிலையாக இருக்கும். திடீரென்று நடப்பது எப்பொழுது நம்மளை விட்டு செல்லும் என்று தெரியாது. இது நம்முடைய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, அனைத்து உறவுகளுக்கும் நிச்சயமாக பொருந்தும். இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கையானது அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் பலன் தர ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உருவாக தொடங்கும். உருவாகி உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகானதாக மாற்றும். இதனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறக்காதீர்கள்.
உங்களுடைய நல்ல நேரம் மிகவும் அருகில் வந்துவிட்டது. அந்த ஒரு நல்ல நேரத்தை தைரியமாக பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் பல நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். உருவாகி உங்களுடைய வாழ்க்கையும் அது நிச்சயமாக மாற்றும். இதுவரை நான் கூறியது அனைத்தும் சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.